சொல்லுகிறான். புயலென வேகம் கொண்ட உந்தன் படை கொண்டு கலைஞரும் வெல்லுகிறார். புயலென வேகம் கொண்ட உந்தன் படை கொண்டு கலைஞரும் வெல்லுகிறார். உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய விழா வளாகத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்றைக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சிப்காட் தொழிற்பூங்காவில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 15,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் புதிய காலணிகள் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள். அதேபோல இன்றைக்கு அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் வாரணவாசி அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தின் 2ஆம் தொகுப்பையும் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நடைபெறும் அரசு விழாவில் அரியலூர் மற்றும் மாவட்டங்களில் ஜெயங்கொண்டத்திற்கு வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்துப்பாடு இசைக்கல்லூரி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Kindly request all dignitaries to raise for the தமிழ்தாய் வாழ்த்து. We are honored to invite Mr. Odu Young, Vice Chairman of Dean Chu, to deliver the welcome address. All Chief Minister. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். டீன் சூஸ் குழுமம் தமிழ்நாட்டில் காலனி துறையில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்து 15,000 நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க உள்ளது. குறுக்க வந்து என்ன இது பண்ற போற தமிழ்நாடு முதலமைச்சர் அரியலூர் மாவட்டத்தில் வாரணாசி குழந்தைகளுடைய பூங்கொழிகளான என் குழந்தைகள் மனத்திற்கு கொடுத்து வரவேற்கின்றார்கள். இதோ எம் குழந்தைகளின் கரங்களால் மலர் கொத்தினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொண்டுள்ளார்கள்.
நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமது பூந்தளிர்களின் கைகளின் வழியாக மலர் கொத்தினை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். குழந்தைகள் கவிஸ்ரீ, கனிஸ்ரீ, கீர்த்தன்யா, ராகம், நிகில், இறையன்பு, ஹாசினி. அடுத்ததாக நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிறந்தது முதல் 6 மாதம் வரையுள்ள குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற சீர்மிகு திட்டத்தின் கண்காட்சியினை பார்வையிடுகின்றார்கள். இந்த கண்காட்சியில் வகைப்படுத்தப்பட்டுள்ள தானியங்களால் உருவாக்கப்பட்டுள்ள உணவினை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுவைக்கின்றார்கள். இத்திட்டத்தின் வாயிலாக 76,705 ஊட்டச்சத்து குறைபாடுடைய பிறந்தது முதல் 6 மாதம் உடைய குழந்தைகளின் தாய்மார்கள் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் பெற்று பயனடைகின்றார்கள். இது தமிழக அரசின் மிக பெரும் சாதனையாகும். பிறந்தது முதல் 6 மாதம் வரையுள்ள குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற 2ஆம் கட்ட திட்டமானது இதோ இன்று துவங்க இருக்கிறது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ இப்பொழுது குழந்தை மைய பணியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட கண்காட்சியினை பார்வையிடுகின்றார்கள். குழந்தைகளின் எடை மற்றும் உயரம் ஆகியவற்றை உறுதி செய்ய அமைக்கப்பட்ட கருவிகளையும் ஆய்வு செய்கின்றார்கள். பல வகைகளான திரவினை பார்வையிடுகின்றார்கள். நமது குழந்தை மைய பணியாளர்கள் எடை மற்றும் உயரம் ஆகியவற்றின் கருவிகளை நமது தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் மைய வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்களை ஆய்வு செய்கின்றார்கள். குழந்தைகள் மைய பெட்டகத்தை ஆய்வு செய்கின்றார்கள். குழந்தைகளின் உயரம் மற்றும் எடை கண்காணிப்பு கருவிகளை இப்பொழுது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகளின் எடை மற்றும் உயரம் காணும் கருவிகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகள் மையத்தை பார்வையிட வந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகள் மையத்தை தற்போது பார்வையிடுகின்றார்கள். குளவினிது யாழினிது என்ப தம் மக்கள் வளனை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள், மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு திருமாவளவன் அவர்கள், மதிப்பிற்குரிய திரு ராசா அவர்கள், மதிப்பிற்குரிய திரு அருண் அவர்கள், மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தினை துவக்கி வைத்து ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாரணவாசி ஊராட்சியை சேர்ந்த திருமதி ராகவி வெங்கடேசன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது. நமது வாரணவாசி ஊராட்சியை சேர்ந்த திருமதி ராகவி வெங்கடேசன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக வாரணவாசி ஊராட்சியை சேர்ந்த திருமதி பரமேஸ்வரி சக்கரபாணி அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மல்லூர் ஊராட்சியை சேர்ந்த திருமதி ராஜேஸ்வரி கார்த்திக் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக வாரணவாசி ஊராட்சி மரவனூர் கிராமத்தை சேர்ந்த திருமதி ஜெயப்பிரியா பாண்டியன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது. கீழப்பழுவூர் திருமதி ஆயிஷா பானு குலாம் காதர் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இப்பொழுது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் அவர்கள் நமது மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். எமது குழந்தைகள் தங்கள் கையெழுத்துக்களால் ஆன நினைவு பரிசினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எமது குழந்தைகள் தாங்களே தயாரித்த கையெழுத்துக்களால் ஆன நினைவு பரிசினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்குகின்றார்கள். குழந்தைகளுடன் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார்கள். ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான காணொளியினை தற்போது கண்டுகளிப்போம். இன்றைய குழந்தைகள் நீங்கள் இந்த நாட்டினை ஆழ பிறந்தீர் என பாடினார் பாவேந்தர். குழந்தைகளுக்கு கூந்தினை போல் உடல் வன்மை வேண்டும் என்று அதே பாடலில் வலியுறுத்திய புரட்சி கவிஞரின் வரிகளுக்கு செயல் வடிவம் அளித்து வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஊட்டச்சத்து குறைபாட்டால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை உணர்ந்து அக்குறைபாட்டை நீக்கும் வகையில் தாயுள்ளம் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். முதல் கட்டமாக இத்திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் 2022 மே 21 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது. சிறார்கள் மீதான அன்பாலும் அக்கறையாலும் சீரோடும் சிறப்போடும் முன்னெடுக்கப்பட்ட இத்திட்டத்தின் முதல் கட்டத்தின் மூலம் 6 வயது வரையான குழந்தைகளின் ஊட்டச்சத்திலும் உடல் நலத்திலும் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளில் 77 உயர் அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள்,
பத்திரிகையாளர்கள், பயனாளிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அரியலூர் மாவட்டத்தை தனி மாவட்டமாக உருவாக்கி தந்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இத்தருணத்தில் அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பால் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் செயல்பட்டு தமிழகத்தை பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைய செய்து இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக முதல்வராக சிறப்பாக ஆட்சி செய்து வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்றைய தினம் அரியலூர் மாவட்டம் வருகிறது பெருமை சேர்த்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வருகையால் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்ட பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதன் மூலம் அரியலூர் மாவட்டம் மேலும் வளர்ச்சி அடையும் நலத்திட்ட உதவிகள் மூலம் பொதுமக்கள் பயன்பெற உள்ளனர். அரியலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டு வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அரியலூர் மாவட்டத்திற்கு இரண்டாவது முறையாக வருகிறது இன்று நடைபெறும் விழாவில் புதிய திட்ட பணிகளை துவக்கி வைத்தும் முடிவுற்ற திட்ட பணிகளை தொடக்கி வைத்தும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அரியலூர் மாவட்டத்தின் சிறப்புகளான கங்கை கொண்ட சோழபுரம், கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், சலுக்கை, யானை சிற்பம் உள்ளிட்டவற்றை பறைசாற்றும் விதமான நினைவு பரிசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அரியலூர் மாவட்டம் 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடலாக இருந்தது. தொல் உயிர் படிமங்களை பாதுகாக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அதனை பறைசாற்றும் விதமான நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தழுதாலை பகுதியில் சிறப்பான புவிசார் குறியீடு பெற்ற திருவள்ளுவர் மர சிற்பம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட நிர்வாகங்கள் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகங்களின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் புத்தகங்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நன்றி. அரியலூர் மாவட்டத்தில் 3,28,00,000 பெரம்பலூர் மாவட்டங்களில் உலக புகழ் வாய்ந்த கிரெட்டாசியஸ் காலத்து கடல் வாழ் உயிரினங்களின் தொல் உயிர் படிமங்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன. அவற்றை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பெரம்பலூர் மாவட்டம் கொளக்காநத்தம் பகுதியில் தொல்லுயிர் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த இனிய தருணத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டப்பணிகள் மற்றும் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ள பணிகள் குறித்த காணொளி இப்போது உங்கள் பார்வைக்கு. மலர்கொடி அவர்களுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டா, இலவச வீடு கட்டுவதற்கான ஆணையம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திருமிகு அற்புதமேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 6,07,000 ரூபாய் மதிப்பிலான விலையில்லா வீட்டுமனை பட்டா, இலவச வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திருமிகு ரீட்டா மேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விலையில்லா வீட்டுமனை பட்டா மற்றும் இலவச வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திருமிகு மல்லிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
வீட்டுமனை பட்டா மற்றும் வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரு சேகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 6,07,000 ரூபாய் மதிப்பிலான விலையில்லா வீட்டுமனை பட்டா இலவச வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரு சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விலையில்லா வீட்டுமனை பட்டா மற்றும் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இருளரின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவரின் இந்த வரிகளுக்கு அர்த்தம் தந்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் சமூக நீதி கொள்கை. தமிழ் மொழியின் பெருமையை, தமிழ் இனத்தின் வலிமையை, தமிழ் நிலத்தின் வளத்தை மேம்படுத்திட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு பயணித்து வரும் நம் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அரியலூரை சேர்ந்த ஹர்ஷா மற்றும் கன்ஷிகா ஆகியோருக்கு முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2 பெண்களுக்காக தலா 25,000 ரூபாய் என 50,000 ரூபாய் அவர்களின் தாயார் விஜயகுமாரி அவர்களுக்கு வைப்பு தொகை பத்திரமாக வழங்கப்படுகிறது. திருமிகு வேம்பு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 57,000 ரூபாய் மதிப்பிலான பால் பரிசோதனை கருவிக்கான ஆணை வழங்கப்படுகிறது. மகளிரின் வாழ்வை பல்வேறு திட்டங்களின் மூலம் உயர்த்தி வருகிறது திராவிட மாடல் அரசு. திரு கந்தசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 75,000 ரூபாய் மதிப்பிலான நீர் சேமிப்பு அமைப்பிற்கான ஆணை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்ட பயனாளிகள் அன்புடன் அழைக்கிறோம். திருமிகு வெண்ணிலா அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கலைஞரின் கனவு இல்லத்திற்கான மாதிரி வழங்கப்படுகிறது. கலைஞரின் கனவு இல்லம் வெண்ணிலா அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நம் தோழியர் திருநங்கைகள் மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். திருநங்கைகளுக்கான அவர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் திராவிட மாடல் முதலமைச்சர் தற்போது நம் தோழியர் திருநங்கைகள் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் உதவிக்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமிகு பரமேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இலவச வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திருமிகு மேகலா அவர்களுக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விபத்து நிவாரண உதவித்தொகையாக 1,02,000 ரூபாய் வழங்குவதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு செல்வம் அவர்களுக்கு வங்கிக் கடன் மானியமாக 25,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திருமிகு அஸ்மா பானு அவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் சார்பில் மலையாளப்பட்டி பூர்வமாலை பழங்குடியினர் மலையாள விவசாய சங்கத்திற்கு 38,58,000 ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் மற்றும் வேளாண் இயந்திரம் வாங்குவதற்கான ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமிகு வனஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 6 லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவிக்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பி களத்தூர் ஊராட்சி அளவிலான குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். 1 கோடி ரூபாய் வங்கி பெருங்கடன் உதவியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஜீசஸ் மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். 20 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் உதவிக்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. திருமிகு மகாலட்சுமி அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக 50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. முதல் தலைமுறை பட்டதாரியான மகாலட்சுமி MBBS 2ஆம் ஆண்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார். கூலி தொழிலாளியின் மகள் மருத்துவராக போகிறார். திரு மகேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 2,81,000 ரூபாய் அரசு மானிய உதவியுடன் சுற்றுலா வாகனம் வழங்கப்பட உள்ளது. திருவேங்கடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிப்பம் கட்டும் அறை கட்டுவதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.
திருமிகு ரேகா அவர்களுக்கு கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தனிநபர் தரிசு நில தொகுப்பிற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. திரு ரங்கநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் 1,68,000 ரூபாய் மதிப்பில் நுண்ணுயிர் பாசனம் அமைப்பதற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. திரு அண்ணாதுரை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சூரிய ஒளி மின் இணைப்பு வழங்குவதற்கு 6,08,000 ரூபாய்க்கான மானியம் வழங்கப்படுகிறது. திருமிகு சுசீலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இலவச வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கல்பாடி கிராமத்தை சேர்ந்த செல்லியம்மன் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 7,68,000 ரூபாய் வங்கிக் கடன் உதவியாக தற்போது வழங்கப்பட உள்ளது. திருமிகு மெஹருனசா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான அட்டை வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. திரு சரவணன் அவர்களுக்கு படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் கால்நடை தீவன விற்பனை நிலையம் வைக்க 5 லட்சம் ரூபாய்க்கான கடன் உதவிக்கான ஆணை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாற்றுத்திறனாளிகளின் நலன் காக்கும் அரசாக திராவிட மாநில அரசு திகழ்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிப்பிற்குரிய பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.